கேரட்டு பீட்ரூட் மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து 100-110 நாள் பயிர். ஸோ அதெல்லாம் வந்து இந்த ஓரங்களில் நம்ம வந்து ஒரு 4 இன்ச்சுக்கு ஒன்றுன்னு வச்சுட்டோம் அப்படின்னா அது வந்து உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த மழை பெய்யும் போது மண்ணை சரியாமையும் பார்த்துக்கும். ப்ளஸ் வந்து நமக்கு ஒரு இந்த தக்காளிக்கு பாதிப்பு இல்லாமல் நமக்கு அது வந்து ஒரு வருமானமாகவும் வரும். நம்ம வந்து மண்ணில் இங்கே கவனம் செலுத்த ஆரோக்கியமான ஒரு பயிருக்கு வந்து நோய் தாக்குதலுங்கிறது வராது. பூச்சி தாக்குதலும் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். நாங்கள் வந்து ஒரு ஏக்கருக்கு குறைஞ்சபட்சம் 1 லட்சமாவது வந்து செலவெல்லாம் போக மிச்சமாகணுங்கிற இதில் இங்கே வேலை பார்த்துட்டு இருக்கிறோம். ஆனால் பயிருக்கு பயிர் இது மாறுபடும். வணக்கம் நண்பர்களே, மண்காப்பம் இயக்கத்திலிருந்து சுவாமி ஸ்ரீமுகா பேசுகிறேன். நம்ம இப்போ இருக்கிறது வந்து கோயம்புத்தூரில் செம்மேடு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஈஷாவுடைய இயற்கை விவசாய பண்ணையில் இருக்கோம். இப்போ இங்கே வந்து 35 ஏக்கரில் நம்ம இயற்கை விவசாயம் கடந்த 6 வருடங்களாக நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறோம். அது இல்லாமல் கடந்த ஒரு 20 வருடங்களாக இயற்கை விவசாயத்தை தமிழகம் முழுக்கும் வந்து விவசாயிகள்கிட்ட எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கிறோம். பல்வேறு பயிற்சிகள் வந்து ஒவ்வொரு மாதமும் வந்து நடந்துட்டு இருக்குது. ஸோ இந்த பண்ணையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பலவிதமான மாதிரிகளை வந்து பண்ணுறோம். நிறைய மாடல்ஸ் வந்து உருவாக்குறோம். காய்கறிகள் இருக்குது, பாரம்பரிய நெல் ரகங்கள் இருக்குது, கீரை வகைகள் இருக்குது, பப்பாளி இந்த மாதிரி பழமரங்கள் இருக்குது, மஞ்சள் மாதிரி கிழங்கு வகைகளும் நம்ம வந்து இங்கே பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஸோ இங்கே இயற்கை முறையில் நம்ம வந்து செய்யக்கூடிய இந்த மாதிரிகள் வந்து வெற்றியடையக்கூடிய மாதிரிகள் எல்லாம் விவசாயிகளுக்கு பயிற்சியெல்லாம் நம்ம வந்து கொடுக்குறோம். அதை வந்து நம்ம ஆவணப்படுத்துகிறோம். அதை வந்து ஒரு பேக்கேஜ் ஆஃப் ப்ராக்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு பயிர் சாகுபடி முறையாக வந்து நம்ம வடிவமைச்சு விவசாயிகளுக்கு பயிற்சியாக கொடுத்துட்ருக்கோம். நிறைய விவசாயிகள் இந்த பண்ணையில் வந்து பயிற்சி எடுத்துகிட்டு போயிட்டுருக்குறாங்க. இப்போ இன்றைக்கி நம்ம இருக்கிறது வந்து ஒரு ஏக்கரில் இப்போ தக்காளி சாகுபடி பண்ணியிருக்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு உழவில்லாத வேளாண்மை அப்படிங்கக்கூடிய ஒரு மாதிரியை வந்து இங்கே நம்ம வந்து பண்ணியிருக்கிறோம். இது வந்து இந்த இடம் பொதுவாக நமக்கு களிமண் பூமியாக இருக்கிறதுனால இதில் மழையும் இப்போ வெள்ளியங்கிரி மலையை ஒட்டி இருக்கிறதுனால மழையும் வந்து அதிகமாக இருக்கும் இங்கே மழை காலங்களில். இப்போ நமக்கு வந்து தண்ணி வந்து தேங்காமல் இருந்தால் தான் காய்கறிகள் வந்து நல்லா பண்ண முடியும். அதுவும் முக்கியமாக தக்காளிங்கிறது வந்து தண்ணி விரும்பக்கூடிய பயிர். ஆனால் வந்து தண்ணி தேங்கக்கூடாது, காய்ச்சலும் பாய்ச்சலுமாக இருக்கணும். அப்போது இங்கே வந்து வடிகாலுக்காக நம்ம வந்து ஒரு 1.25 அடியிலேருந்து 2 அடி உயரத்துக்கு வந்து இந்த மேட்டுப்பாத்திகளை அமைச்சு நம்ம தக்காளி சாகுபடி வந்து பண்ணுறோம். இந்த மேட்டுப்பாத்தி வந்து ஒரு நிரந்தர வேளாண்மை மாதிரி நம்ம வந்து பண்ணியிருக்கிறோம். எனக்கு ஒரு தடவை நல்லா பெருசாக எடுத்து போட்டுட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து இதில் பெருசாக வேலை இருக்காது. இதில் நம்ம வந்து தொடர்ந்து சாகுபடி பண்ணிகிட்டே போயிட்டு இருக்கலாம். இப்போ நம்ம தக்காளி பண்ணிகிட்டு இருக்கோம், அடுத்தது நம்ம வெண்டை பண்ணலாம், அடுத்தது வேறு ஏதாவது காய்கறி பண்ணணும்னா நம்ம வந்து பண்ணலாம், அல்லது மஞ்சள் போடலாம், அல்லது பப்பாளி வாழை மாதிரி ஏதாவது நம்ம பண்ணணுன்னாலும் நம்ம இதில் வந்து தொடர்ந்து பண்ணிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி முறையில் இது வந்து நம்ம இப்போது பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இந்த தக்காளி சாகுபடி அப்படிங்கிறது இந்த டைம் வந்து மதன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வெரைட்டியை நம்ம வந்து இப்போது தேர்ந்தெடுத்து இப்போ நம்ம வந்து பண்ணுறோம். அது இல்லாமல் வந்து நாட்டு தக்காளிகளும் வந்து நம்ம இன்னொரு வயலில் வந்து பண்ணிகிட்ருக்குறோம். இது வந்து ஏக்கர் கணக்கில் சந்தைப்படுத்துறதுக்கு சௌரியமாக நிறையா ஈல்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக விவசாயிகள் வந்து பொதுவாக வந்து பண்ணக்கூடிய ரகம். இப்போது இந்த ரகத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற வயல் வந்து இது நடவு பண்ணி கரெக்டாக வந்து 42 நாள் ஆகுது. இப்போ நம்ம தக்காளி நடவு பண்ணும்போதே வந்து நம்ம இதுக்குள்ளே ஊடுபயிர்கள் வந்து நம்ம சாகுபடி பண்ணுவோம். இந்த மேட்டுப்பாத்தி அமைச்சிருக்கிறதுனால இது வந்து ஒரு ஊடுபயிர்ல ஒரு வருமானம் எடுக்கிறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பாக நமக்கு இருக்கும். இதில் ஊடுபயிர் வந்து பலவிதமாக நம்ம பண்ண முடியும். இப்போ நம்ம தேர்ந்தெடுத்திருக்கிறது வந்து இந்த கிழங்கு வகையான முள்ளங்கி வந்து இந்த பெட்டோடைய 2 ஓரத்துலேயுமே வந்து 2 வருஷம் வந்து நடவு பண்ணியிருப்போம். ஸோ இது வந்து நமக்கு ஒரு 38லேருந்து 45 நாளுக்குள்ளே இந்த முள்ளங்கியை வந்து நம்ம அறுவடையை எடுத்துட முடியும். இப்போ நம்ம ஒரு ரவுண்டு வந்து அறுவடை எடுத்துட்டோம். இப்போ அடுத்து இன்னொரு 2 அறுவடை இதுலேருந்து எடுக்க முடியும். இது ஒரு ஏக்கரில் நம்ம முள்ளங்கி 2 பார்டர்லேயும் வந்து நடவு பண்ணுறோன்னா இதிலிருந்தே வந்து ஒரு 3000 கிலோ வந்து முள்ளங்கி மட்டும் நம்ம எடுக்க முடியும். அது இல்லாமல் இந்த சரிவுகளில் பார்த்தீங்க அப்படின்னா பீட்ரூட்டை வந்து நடவு பண்ணியிருப்போம். ஸோ இந்த கிழங்கு வகையில் எது வேணாலும் பண்ணலாம். இன்னொரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கேரட் வந்து நம்ம வச்சுருக்குறோம். இப்போது இந்த மாதிரி கிழங்கு வகைகள் வந்து இது நம்ம பண்ணும்போது இந்த
45 நாளுக்குள்ளே வரக்கூடிய முள்ளங்கி எல்லாம் வந்து அந்த தக்காளியை ஒட்டியே நீங்கள் நட முடியும். ஏன்னா தக்காளி செடி வளர்ந்து அது பூ எடுக்க ஆரம்பிக்கிறதுக்குள்ள உங்களுக்கு முள்ளங்கி இதெல்லாம் அறுவடை பண்ணிட முடியும். இந்த கேரட்டு பீட்ரூட் மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து 100-110 நாள் பயிர். ஸோ அதெல்லாம் வந்து இந்த ஓரங்களில் நம்ம வந்து ஒரு 4 இன்ச்சுக்கு ஒன்றுன்னு வச்சுட்டோம் அப்படின்னா அது வந்து உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த மழை பெய்யும் போது மண்ணை சரியாமையும் பார்த்துக்கும், ப்ளஸ் வந்து நமக்கு ஒரு இந்த தக்காளிக்கு பாதிப்பு இல்லாமல் நமக்கு அது வந்து ஒரு வருமானமாகவும் வரும். இது இல்லாமல் நம்ம வந்து கொத்தவரை வந்து நடவு பண்ண முடியும். உள்ள ஆரம்பத்தில் வந்து நீங்கள் தக்காளி நடவுக்கு முன்னாடி பெட்டு தயாரான உடனே கொத்தமல்லியை வந்து நீங்கள் விதைச்சி விட்டீங்க அப்படின்னா கொத்தமல்லியும் வந்து நம்ம வந்து அறுவடையாக வந்து இதுலேருந்து எடுக்க முடியும். அப்போது ஒரு பயிரை வந்து எவ்வளோ நாள் வளருது, ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் வந்து அதோடைய இலை நிழல் தரக்கூடிய தன்மையெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம ஊடுபயிர்களை வந்து நம்ம வந்து திட்டமிட்டுக்க முடியும். முக்கியமாக ஊடுபயிரில் என்ன ஒரு சௌகரியம்னா, நீங்கள் இந்த காய்கறி சாகுபடி பண்ணும்போது நிறைய செலவுகள் வந்து ஆரம்பத்தில் பண்ணுவீங்க. நிலத்தை தயார் பண்ணுறதுக்கு ஒரு செலவு இருக்கும், அப்புறம் இந்த தக்காளி நாற்று இந்த மாதிரி இது வாங்குறதுக்கு வந்து ஒரு செலவு இருக்கும், அது நடவு பண்ணுறதுக்கு ஒரு செலவு இருக்கும், அப்புறம் 2 தடவையாவது அதில் வந்து களை எடுக்கணும். ஸோ இந்த செலவுகள்லாம் வந்து ஒரு கணிசமாக வந்து வரும். அப்புறம் தக்காளி வரும்போது கொஞ்சம் வளர்ந்த உடனே 40வது நாள் இந்த மாதிரி கயிறு கட்டி விடணும். அப்போ தான் வந்து ஏன்னா இதெல்லாம் வந்து நிறைய கிளைகளை வெடித்து நிறைய காய்களை தரக்கூடியது. இப்போ இந்த செலவுகளை எல்லாமே வந்து ஈடுகட்டுறதுக்கு இந்த உள்ள ஊடுபயிராக நீங்கள் பண்ணக்கூடிய இந்த முள்ளங்கி, கொத்தமல்லி, கொத்தவரை, அப்புறம் இந்த பீட்ரூட்டு, கேரட்டு இதெல்லாமே வந்து தொடர்ந்து நமக்கு வருமானத்தை வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி தான் இந்த மாதிரியை வந்து நம்ம இப்போ அமைச்சிருக்கிறோம். இப்போ முதல் வருமானமாக நமக்கு வந்து இப்போ கொத்தமல்லி கொஞ்சம் சாகுபடி பண்ணியிருக்கிறோம், அப்புறம் வந்து இப்போது முள்ளங்கி வந்து சாகுபடி பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த தக்காளி முடிகிற சமயத்தில் வந்து இந்த கேரட்டு பீட்ரூட் எல்லாம் கூட நமக்கு வந்து அறுவடைக்கு வந்துடும். இப்போ அடுத்து இன்னொரு மாதிரியில் வந்து நம்ம கொத்தவரை வந்து நம்ம வைக்க போகிறோம். ஸோ அது கொத்தவரை வந்து 45வது நாள்லேருந்து அறுவடைக்கு வர ஆரம்பிச்சிடும். தக்காளி முடிகிற வரைக்குமே கொத்தவரையும் வந்து நமக்கு வந்து ஈல்டு தந்துட்டு இருக்கும். ஏன் நம்ம வந்து தக்காளி கூட கொத்தவரையை சேர்க்குறோம் அப்படின்னா தக்காளி வந்து நல்லா விரிஞ்சு வரும், கொத்தவரை வந்து நேராக போகும். ஸோ இதில் இருக்கும்போது சரியான இடைவெளியில் கரெக்டாக நம்ம அதை வந்து நடவு பண்ணிட்டோம்னா ரெண்டுக்கும் தொந்தரவு இருக்காது. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு பயிர் கூட எந்த பயிர் வந்து இணைஞ்சு போகுமோ அந்த மாதிரி பயிர்களை நம்ம இணைச்சு இங்கே வந்து நம்ம இந்த சாகுபடி முறையை வந்து பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ இதோட சேர்த்து இந்த மாதிரி ஒரு மேட்டுப்பாத்தி முறையில் பர்மனெண்ட் பெட்டாக இது நம்ம பண்ணுறதுனால ஒவ்வொரு போகத்துலேயும் வந்து நிலத்தை தயார் பண்ணுறதுக்கு பெரிய செலவு பண்ண தேவையில்லை. இன்னொன்று வந்து இந்த மாதிரி மேட்டுப்பாத்தியாக இருக்கும்போது இதோட இலதலைகள்லாம் இதுலேயே கிடக்கிறதுனால உங்களுக்கு மண் வளமாயிட்டே இருக்கும். இதுலலாம் பார்த்தீங்கன்னா நிறைய மண்புழுக்கள் இருக்கும், நிறைய நுண்ணுயிர்கள் இருக்கும். அடுத்த பயிர் பண்ணும்போது நமக்கு இடுபொருளுடைய தேவை வந்து நமக்கு கம்மியாயிட்டே இருக்கும் ஒவ்வொரு வருஷமும். இந்த பெட்டும் எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னா முதல்ல ஒரு ரவுண்டு வந்து 3/4 அடி மண்ணை ஏற்றிடுவோம், 4 அடி அகலம் வச்சுக்குவோம். நீளம் வந்து அந்த வயலுக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ தூரம் வேணாலும் நம்ம வச்சுக்கலாம். இந்த முதல்ல 3/4 அடி மண்ணை எடுத்து போட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம பண்ணையில் கிடைக்கக்கூடிய கழிவுகளை எல்லாம் மேலே போட்டுருவோம். குச்சி, செத்தை, இலதலைகள் எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து மேலே போட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் வந்து ஒரு 3/4 அடி மண்ணை தூக்கி மேலே போடுவோம். அப்போ வந்து ஒரு 1.25லேருந்து 2 அடிக்கு வந்து இந்த பெட்டு வந்து உயரமாக இருக்கும். இப்போது நம்ம அதுக்கு மேலே வந்து நம்ம இயற்கை உரங்கள் எல்லாம் நம்ம கொடுக்குறோம், ஜீவாமிர்தம் கொடுக்குறோம், அமுத கரைசல் கொடுக்குறோம். இதெல்லாம் கொடுக்கும்போது அந்த நடுவில் இருக்க அந்த இலதலைகளுக்கெல்லாம் உள்ளே போய் நிறைய நுண்ணுயிர்கள் வந்து பெருகும். இந்த இலையும் சாப்பிட வரும். இந்த நுண்ணுயிர்கள் வந்து நம்ம கொடுக்குற இயற்கை இடுபொருட்கள் மூலமாக நிறைய வந்து மண்ணில் வந்து ஒரு வளத்தை வந்து உருவாக்கும். இதன் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதுக்கு மேலே என்ன பயிர் சாகுபடி பண்ணிங்கனாலும் அதில் நல்ல விளைச்சல் வந்து எடுக்க முடியும். ஸோ அப்போ இயற்கை விவசாயத்தில் இந்த மாதிரியான ஒரு நுட்பங்களை எல்லாம் நம்ம சரியான முறையில் நம்ம வந்து பயன்படுத்தணும் அப்படின்னா ரசாயன விவசாயத்தில் என்ன ஈல்டு எடுக்கிறாங்களோ அந்த அளவுக்கு அதை தாண்டியும் வந்து நம்ம இயற்கை விவசாயத்தில் எடுக்க முடியும். அப்படிங்கிறது தான் நம்ம பண்ணையில் வந்து நம்ம அனுபவபூர்வமாக பார்த்துட்டு இருக்கோம், விவசாயிகளுக்கு வந்து சொல்லிகிட்டு இருக்கிறோம். அதாவது இந்த இப்போது நீங்கள் பேச கேட்டிருப்பீங்க, இப்போ ஆர்கானிக்னு ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க, நேச்சுரல்னு ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. அது எதுக்காக சொல்கிறாங்கன்னா இப்போ ஆர்கானிக் ஃபார்மிங் அப்படிங்கிறது வந்து இப்போ பொதுவாக ஒரு விவசாயி கன்வென்ஷனல் ஃபார்மிங்கில் இருக்கக்கூடிய விவசாயி வந்து எதுனாலும் ஒரு யூரியாவோ ஒரு டிஏபியோ போய் வெளியிலேருந்து வாங்கிட்டு வந்து போடுவார், ஒரு பூச்சிக்கொல்லி மருந்து வெளியிலேருந்து வாங்கிட்டு வந்து போடுவார். அதுக்கு பதிலாக வந்து
நம்ம ஒரு பாட்டிலில் கிடைக்கக்கூடிய இயற்கை உரங்களை ஒரு விவசாயி வெளியிலேருந்து வாங்கிட்டு வந்து காசு செலவு பண்ணி பண்ணுறாரு அப்படின்னா அது ஆர்கானிக் ஃபார்மிங்னு சொல்லுவாங்க. இப்போ இங்கே நடக்கிறதும் நம்ம சொல்லி கொடுக்குறது வந்து இயற்கை விவசாயம், அதாவது நேச்சுரல் ஃபார்மிங் அப்படிங்கிற விஷயத்த வந்து சொல்லி கொடுக்குறோம். அப்படின்னா என்ன அப்படின்னா, இவர் வெளியே போக மாட்டார், காசை வந்து செலவு பண்ண மாட்டார். நம்மக்கிட்ட ஒரு மாடு இருக்கும், இங்கே பண்ணையில் வந்து மாடு இருக்குது. அந்த மாட்டில் கிடைக்கக்கூடிய சாணம் கோமியத்தை வச்சு இந்த விவசாய முறையை வந்து நம்ம பண்ணுறோம். இதில் வந்து அமுத கரைசல் பண்ணுறோம், அல்லது ஜீவாமிர்தம்னு பண்ணுறோம். இதில் பஞ்சகவியான்னு பண்ணி மேலே வந்து தெளிக்கிறோம். பூச்சிக்கு தாக்குதல் ஏதாவது இருக்குது அப்படின்னா அந்த கோமியம் சாணத்தையெல்லாம் வச்சு நம்ம பூச்சி விரட்டிகள் வந்து பண்ணுறோம். அது கூட நம்ம பண்ணையில் கிடைக்கக்கூடிய கசக்கக்கூடிய இலதலைகள், பால் வரக்கூடிய இலதலைகள், நாற்றம் அடிக்கக்கூடிய இலதலைகள் எல்லாம் நம்மளுடைய வரப்புறங்களில் இந்த குளத்தோரத்துலலாம் இருக்கும். இந்த மாதிரி வேம்பு புங்கன் மாதிரியான இலதலைகளையும் கோமியத்தையும் வச்சு நம்ம வந்து ஒரு பூச்சி வெரைட்டி தயார் பண்ணி நம்ம வந்து கொடுக்குறோம். ஆனால் நம்ம வந்து மண்ணில் இங்கே கவனம் செலுத்துறதுனால ஒரு விவசாயி நம்ம மண்ணை வந்து வளப்படுத்திட்டோம் அப்படின்னா அதில் வர்ற பயிர் வந்து ரொம்ப ஆரோக்கியமாக வரும். ஆரோக்கியமான ஒரு பயிருக்கு வந்து நோய் தாக்குதலுங்கிறது வராது, பூச்சி தாக்குதலும் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம மண்ணில் இங்கேருந்து வந்து ரொம்ப கவனம் கொடுக்கறதுனால இங்கே பூச்சி தாக்குதல் வந்து பெரிய அளவில் இல்லை. இப்போ நீங்கள் பயிரெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த பூச்சியும் பார்க்க முடியாது, 45 நாள் ஆயிடுச்சு, நீங்கள் எதுலேயுமே வந்து பெருசாக பூச்சி பார்க்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் தீமை செய்யும் பூச்சிகள், நன்மை செய்யும் பூச்சிகள் அப்படின்ட்டு 2 விதமானது இருக்குது. இது சைவ அசைவ பூச்சிகள்னு சொல்லுவாங்க. அதாவது சைவ பூச்சிகள் எல்லாம் தீமை செய்யக்கூடிய பூச்சிகள், அதெல்லாம் வந்து இலையை கடிக்கும், பூவை கடிக்கும், காயை கடிக்கும், தண்டை கடிக்கும். இதெல்லாமே சைவ பூச்சிகள்னு சொல்லுவாங்க. அசைவ பூச்சிகள் எல்லாம் வந்து நன்மை செய்யக்கூடிய பூச்சிகள். இந்த பூச்சிகள் என்ன பண்ணுன்னா இந்த தண்டை பூவை இலையெல்லாம் கடிக்கக்கூடிய பூச்சிகளெல்லாம் கடிக்கக்கூடியது, சாப்பிடக்கூடியது. அது வந்து நன்மை செய்யக்கூடிய பூச்சிகள். இப்போ அந்த நன்மை செய்யும் பூச்சிகளை வந்து வர வைக்கிறதுக்காக நாங்கள் வரப்போறங்கள் எல்லாம் ஒரு சில பயிர்களை வந்து சாகுபடி பண்ணுவோம். எப்பவுமே அது வந்து பவுண்ட்ரி கிராப்னு சொல்லுவாங்க. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தட்டைப்பயிர் இருக்குது, சோளம் இருக்குது, அப்புறம் வந்து துளுக்க மல்லின்னு சொல்லக்கூடிய அந்த துளுக்க சாமந்தி, அந்த ஜெண்டு மல்லிப்பூ, இதை வந்து நம்ம ஓரத்தில் வந்து நடவு பண்ணும்போதே வந்துடும். இந்த மாதிரி பயிர்கள் இருக்கும்போது நன்மை செய்யும் பூச்சிகளை வந்து அது ஈர்க்கும். ஸோ அது வந்து உள்ளே இருக்கிற பயிர்களில் தீமை செய்யும் பூச்சிகள் இருக்குன்னா அது வந்து ஒரு கண்ட்ரோலில் வச்சுக்கும். ஒரு 70-80% நன்மை செய்யும் பூச்சிகள் இருக்கணும் வயலில், ஒரு 20% தீமை செய்யும் பூச்சிகள் இருந்துருச்சு அப்படின்னாலே அந்த உயிர் சூழலே வந்து பூச்சிகளை வந்து கட்டுப்படுத்திடும். நம்ம அதுக்கப்புறம் பூச்சி விரட்டிகள்னு ஒன்றும் பெருசாக தேவை இருக்காது. இது வந்து ஒரு நல்ல உருவான ஒரு கவனத்துடன் அமைக்கப்பட்ட பண்ணைகளில் இந்த மாதிரி உருவாயிரும். துவக்க காலத்தில் இயற்கை விவசாயத்துக்கு வர்றவங்க வந்து இந்த மாதிரி பூச்சி விரட்டிகள் எல்லாமே வந்து பயன்படுத்திக்கலாம். இதில் அக்னி அஸ்திரம்னு இருக்குது, பத்திலை கரைசல்னு இருக்குது, இந்த மாதிரி 3G வேப்பங்கொட்டை கரைசல்னு இருக்குது. 3Gனா என்னென்னா இந்த இஞ்சி பூண்டு பச்சை மிளகா அதையெல்லாம் வச்சு வேப்பங்கொட்டையை தட்டி போட்டு கோமியத்தை வச்சு பண்ணக்கூடியது 3G கரைசல்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி பூச்சி விரட்டிகளில் வந்து நம்ம ஆரம்ப காலத்தில் வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். மற்றபடி ஏதோ ஒரு இடத்துல ஸ்டாக் வச்சுருப்போம், சப்போஸ் திடீர்னு ஏதோ ஒரு பருவ சூழ்நிலையினாலேயோ ஏதோ ஒரு கிளைமேட் சேஞ்சினாலேயோ ஏதோ ஒரு பாதிப்பு வருதுன்னா உடனடியாக வந்து நம்ம வந்து அதை நம்ம பயன்படுத்திக்கலாம். அது கிளைமேட்னால அது வரக்கூடியதாக இருக்கும். அப்புறம் இந்த பூவை எடுக்கும் சமயத்தில் எல்லாமே வந்து என்ன பண்ணுவோம்னா இந்த புளிச்ச மோர், அதை வந்து நம்ம நாட்டு மாட்டிலேருந்து கிடைக்கக்கூடிய பாலை வச்சு புளிச்ச மோர் வந்து நம்ம இதில் வந்து தெளித்து விடுவோம். அப்போ வந்து பூ வந்து நல்லா அதிகமாக வந்து வைக்கும். பூ உதிராது, முக்கியமாக நல்லா வெயில் அடிக்கும்போது இந்த மாதிரி சூழ்நிலையில் உதிர்றது கம்மியாக இருக்கும். காய்கள் எல்லாமே நல்லா திரண்டு நல்லா வரும். ஸோ அதுக்காக இயற்கை விவசாயத்தில் இந்த புளிச்சமோருங்கிற விஷயத்தை வந்து நம்ம பயன்படுத்துகிறோம். ஸோ அப்போ வந்து ஒரு 3 விஷயங்கள்னா இதில் ஒன்று வந்து வளர்ச்சிக்காக தண்ணி கூட சேர்ந்து நம்ம ஜீவாமிர்தம், அமிர்த கரைசல் மாதிரி விஷயங்களை வந்து நம்ம வந்து ஒரு 15 நாளைக்கு ஒரு தடவை நம்ம வந்து கொடுக்குறோம். அப்புறம் இந்த பூச்சி வெரைட்டிகள் அந்த தாக்குதல் இருக்குது அப்படின்னா நம்ம முதல்ல வராமல் இருக்கிறதுக்காக நன்மை செய்யும் பூச்சிகள் உள்ளே கொண்டு வர்றதுக்காக ஒரு சில வேலைகள் எல்லாமே அதுக்கான பயிர்கள் எல்லாமே நம்ம நடவு பண்ணுறோம். மூணாவதாக வந்து இந்த பூ நல்லா எடுக்கிறதுக்காகவும் நல்ல காய் பிடிக்கிறதுக்காகவும் மோர் கரைசல் வந்து புளிச்ச மோர் கரைசலை வந்து நம்ம இதில் வந்து தெளிக்கிறோம். இதுதான் வந்து நம்ம இதை பயிர் பராமரிப்புக்காக பண்ணிக்கக்கூடிய ஒரு விஷயமா இதில் இருக்குது. இந்த 35 ஏக்கரில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு குளத்தை ஒட்டி இருக்கிறோம். இப்போ அந்த குளத்தை ஒட்டி இருக்கிற இடமெல்லாம் வந்து கொஞ்சம் களிப்பு அதிகமாக இருக்கும். ஒரு 12-14 ஏக்கர் வந்து களிப்பு அதிகமாக இருக்கும். அதில் நெல் சாகுபடி பண்ணுறோம். இதில் பாரம்பரிய நெல்கள் வந்து நாங்கள் ஒரு 6 வகையான பாரம்பரிய நெல்களை
ஒரு 3 ஏக்கரா வந்து நம்ம வந்து பிரித்து பண்ணுறோம். ஒரு சிலது வந்து கருப்பு கவுனி இந்த மாதிரி இருக்கிற விஷயங்கள்லாம் 1.5 ஏக்கர் அந்த மாதிரி வந்து பண்ணுறோம். அது இல்லாமல் ஒரு 10 ரகங்கள் வந்து விதை நெல்லுக்காக வந்து நம்ம வந்து ஒரு ஏக்கரில் வந்து நம்ம போட்டிருக்கிறோம். இது ஒரு 14 ஏக்கரில் பாரம்பரிய நெல் வந்து தொடர்ந்து நம்ம சாகுபடி பண்ணிட்டு இருக்கிறோம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஏக்கரில் தொடர்ந்து நம்மக்கிட்ட கீரைகள் இருக்கும். பச்சைத்தண்டு கீரை, சிகப்பு தண்டு கீரை, அப்புறம் வந்து இந்த மணத்தக்காளி கீரை நம்மக்கிட்ட இருக்கும். அது இல்லாமல் புளிச்சக்கீரை, ஒரு சில அந்த பொன்னாங்கண்ணி கீரை, அதெல்லாமே வரப்புகளில் எப்போவுமே ரெகுலராக இருக்கும். ஒரு 7-8 வகையான கீரைகள் வந்து இங்கே நம்ம வந்து சாகுபடி பண்ணிகிட்டு இருக்கோம். ஒரு ஏக்கரில் தொடர்ந்து எப்போவுமே பப்பாளி இருந்துகிட்டு இருக்கோம். ஒரு ஏக்கரில் வந்து நம்ம அந்த மஞ்சள் சீசன் ஆரம்பிக்கும் போது ஒரு ஏக்கரில் மஞ்சள் இருக்கும். அப்புறம் வெண்டை வந்து தொடர்ந்து இந்த வெண்டையும் தக்காளியும் எப்போவுமே நம்ம வயலில் இருக்கும். ஒரு ஏக்கரில் இப்போ இது பூ எடுக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா இது இன்னொரு 10 நாளில் இன்னொரு ஏக்கரில் வந்து தக்காளி நடவு பண்ணிடுவாங்க. ஏன்னா இந்த தக்காளி அறுவடை முடியும் போது அந்த தக்காளி அறுவடை ஸ்டார்ட் ஆகணும், அந்த மாதிரி பண்ணிடுவோம். அதே மாதிரி வெண்டைக்காயும் நம்ம வந்து பண்ணுறோம். அது இல்லாமல் பல காய்கறிகள்னு இருக்குது. ஒரு கொடி பந்தல் ஒன்று போட்டிருக்கிறோம். அதில் வந்து கோவக்காய், பீர்க்கங்காய், புடலங்காய் இந்த மாதிரி வந்து கொடியில் காய்க்கக்கூடிய இதெல்லாமே நம்ம அதில் பண்ணுறோம். அந்த பந்தலுக்கு அடியிலுமே வந்து மலைப்பகுதிகளில் வளரக்கூடிய இந்த முட்டைக்கோசு, காலிஃப்ளவரு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து நம்ம அதுக்கு அடியிலையும் வந்து நம்ம வந்து பண்ணுறோம். இந்த மாதிரி ஒரு ஒருங்கிணைந்த பண்ணைய மாதிரி பல பயிர்கள் சாகுபடி பண்ணக்கூடிய பண்ணையாக வந்து இந்த பண்ணை இருக்குது. எதனாலனா நிறைய விவசாயிகளுக்கு வந்து இந்த விஷயங்களை வந்து நம்ம எடுத்துகிட்டு போனோம் அப்படிங்கிறதுனால இந்த கிளைமேட்டுக்கு நம்மளோட சூழ்நிலைக்கு என்ன மாதிரி பயிர்கள்லாம் இங்கே வருமோ அது எல்லாமே மோஸ்ட்லி நம்ம வந்து இங்கே தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்கிறோம். அதான் ஒரு விவசாயி வந்து எல்லா விதமான பயிரும் வச்சுக்கணும். இப்போ குறைந்த நேரத்தில் வர்றதுன்னு பார்த்தா கீரைகள் தான் வரும். உங்களுக்கு கீரைகள் சாகுபடி ஒரு குறிப்பிட்ட இடத்துல பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு 20லிருந்து 28 நாளுக்குள்ளேயே வந்து அவங்களுக்கு அறுவடை எடுத்துட முடியும். ஸோ அடுத்தபடியாக வந்து ஒரு கிழங்கு வகைகள், இந்த முள்ளங்கி இந்த மாதிரி கிழங்கு வகைகள், அப்புறம் இந்த கொத்தமல்லி மாதிரியான கீரைகள் இருக்குன்னா ஒரு 45வது நாள்லேருந்து அவங்களுக்கு வருமானம் வரும். அப்புறம் இந்த வெண்டை, தக்காளி, இந்த மாதிரி கொத்தவரை இந்த மாதிரி காய்கறிகளில் போகிறாங்க அப்படின்னா அவங்க அதுவும் வந்து ஒரு 50-55 நாள்லேருந்து அவங்களுக்கு வந்து வருமானத்தை வந்து ஆரம்பிச்சிடும். ஸோ அது இல்லாமல் வந்து அடுத்த நிலையில் வந்து இந்த கிழங்கு வகையான விஷயங்கள், அதாவது மஞ்சள், பப்பாளி, வாழை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குதுன்னா அது ஒரு 6 மாதத்துலேருந்து 8 மாதம் தான் அந்த ஒரு வருஷம் வருமானம் அந்த மாதிரி வந்து கொடுக்கும். நெல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த சம்பா பட்டத்தில் போடும்போது அந்த தைப்பொங்கல் சமயத்தில் அவங்களுக்கு அதுலேருந்து ஒரு வருமானத்தை வந்து கொடுக்கும். இப்போ ஒரு விவசாயி ஒரு 5-10 ஏக்கரெல்லாம் வச்சுருக்கிறவங்க ஏதோ ஒரு பயிருன்னு போகாமல் கொஞ்சம் கலந்து அவங்க பண்ணுறாங்க அப்படின்னா அதுலேருந்து தொடர்ந்து வருமானம் எடுக்கிற மாதிரி அது வந்து திட்டமிட்டுக்க முடியும். அது இல்லாமல் கால்நடைகள் இருக்கும், நாட்டு மாடுகள் வச்சுருப்பாங்க, அதுலேருந்து ஒரு பால், அப்புறம் அதனுடைய சாணம், கோமியத்தை எல்லாமே வந்து மதிப்பு கூட்டுறவங்கெல்லாம் கூட இருக்கிறாங்க. ஸோ அதிலிருந்து நம்ம வருமானம் எடுக்க முடியும். நம்ம அந்த ஒரு விவசாயி எவ்வளோ நேரம் அதில் வந்து செலவிடுறாங்க, எவ்வளோ வந்து அதில் வந்து அவங்களோட உழைப்பை கொடுக்குறாங்கிறத பொறுத்து தொடர் வருமானம் வந்து எடுக்க முடியும். பண்ணை வடிவமைக்கிறதுலையும் அவங்க கொஞ்சம் கவனம் செலுத்தணும். எந்த மாதிரி நம்ம வந்து பண்ணையை வடிவமைக்கிறோம், தொடர்ந்து வருமானம் தர்ற மாதிரி வடிவமைச்சாங்க அப்படின்னா நம்ம இந்த அந்த ஆரம்பத்தில் ஒரு நீங்கள் கேட்ட மாதிரி வந்து குறுகிய காலத்தில் ஒரு வருமானம், தொடர்ந்து நீண்ட காலத்தில் ஒரு வருமானம், தொடர்ந்து நம்ம பண்ணையில் வருமானம் வந்துட்டு இருக்கிற மாதிரியும் நம்ம பண்ண முடியும். ஸோ 2 விஷயம் பண்ணுறோம். இப்போ ஒன்று வந்து இங்கே நம்ம பண்ணையிலேயே வந்து வார சந்தை மாதிரி நடத்துகிறோம். வாரத்தில் 2 நாள் நடக்கும். இன்றைக்கி நடக்குது புதன்கிழமை, ஞாயிற்றுக்கிழமையும் நடக்கும். இதில் வந்து ஒரு 50-60 பேர் வந்து இங்கேயே நேரடியாக வந்து வாங்கிட்டு போகிறாங்க. இங்கே ஒரு சூழ்நிலை உருவாக்கியிருக்கோம். அன்றைக்கி வர்றவங்க விருப்பப்பட்டாங்க அப்படின்னா அவங்க கையாலேயே பறித்து எடுத்துகிட்டு போய்க்கலாங்கிற மாதிரி வச்சுக்கிறோம். அதனால் வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷாக அப்போவே பறிக்கக்கூடிய காய்கறிகள், அது இயற்கையில் விளைஞ்ச காய்கறிகள் வந்து அவங்க கண்ணில் பார்த்து பறித்து வாங்கிட்டு போகிறதுனால அது ஆர்வமாக வந்து இங்கேருந்து பண்ணையிலேருந்தே வந்து வாங்கிட்டு போகிறாங்க, ஃபார்ம் கேட்லேருந்தே வாங்கிட்டு போகிறாங்க. அடுத்தது நம்ம ஈஷா யோகா மையத்தில் வந்து ஒரு வேலைக்கு 6000 பேர் வந்து சாப்பிட்றாங்க. ஸோ இங்கே ஈஷாவில் வந்து ஒரு 90-95% வந்து இயற்கை விவசாயத்தில் விளைஞ்ச விவசாயிகள்கிட்ட இருந்து தான் நம்ம வந்து உணவுப் பொருட்களை வந்து வாங்கி கொடுத்துட்ருக்கோம். நம்ம பண்ணையிலேருந்தும் அங்கே வந்து போகுது. ஸோ இந்த 2 சந்தை வாய்ப்புகளை வந்து நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம். ஆக்சுவலாக நம்ம வந்து சிட்டியிலேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிறதுனால நம்ம கிராமங்கள் சுற்றி இருக்கிற மக்கள் வந்து ஒரு 60 பேர் நான் சொன்னேன் இல்லைங்களா, அவங்க ரெகுலராகவே வந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் வடவள்ளியிலேருந்தெல்லாம் வந்து 2 வீலர் எடுத்துகிட்டு வந்து லேடிஸ் வந்து
வாங்கிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. மக்களுக்கு வந்து ஒரு தடவை அந்த இயற்கை உணவை சாப்பிட்டாங்கன்னா, அந்த காய்கறியோ அல்லது கீரையோ சமைச்சிட்டாங்கன்னா, அந்த சமைக்கும்போது வரக்கூடிய அந்த மனம், அந்த அதோடைய சுவை, அப்புறம் இந்த பொருளை 3 நாளைக்கு அது வச்சிருக்காங்க இல்லையா, வெளியிலேருந்து அந்த கடையிலேருந்து வாங்குறதுக்கும் இந்த பொருளோட இதுக்குமே வந்து அது அது வாடாமல் இருக்கக்கூடிய தன்மை, இதெல்லாம் வந்து பார்க்கும்போது ரொம்ப ஆர்வமாக தான் இருக்காங்க. இப்போ இதே பண்ணை வந்து சிட்டியை ஒட்டி இன்னொரு 10 கிலோமீட்டர் கிட்ட இருக்குது அப்படின்னா நம்மளால் கொடுக்க முடியாது. ஸோ அந்த அளவுக்கு தான் வந்து இருக்கும். இப்போவே நமக்கு வந்து உற்பத்தி பண்ணுறத சந்தைப்படுத்துறதுல எந்த பிரச்சனையும் இருக்கிறதில்ல. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட விவசாயிகள், நம்ம பயிற்சி கொடுத்து இயற்கை விவசாயத்தில் இருக்கிற விவசாயிகளுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, யாரெல்லாம் ஒரு 3-4 வருஷத்துக்கு மேலே பண்ணுறாங்களோ அவங்களுக்கு சந்தை வாய்ப்பு பிரச்சனை இருக்கிறதில்ல. எதனாலன்னா, அவங்கள்ட்ட வாங்கி சாப்பிட்டவங்க வந்து தொடர்ந்து அவங்கள்ட்ட தான் வாங்குவாங்க. அந்த துவக்க காலத்தில் மட்டும் அவங்களுக்கு அந்த ஒரு இவர் இந்த மாதிரி உருவாக்குறாரு, இந்த மாதிரி பொருள் இருக்குதுன்னு தெரிகிற வரைக்கும் தான் அவங்களுக்கு சந்தை வாய்ப்பு பிரச்சனை இருக்குது. அதுவும் கூட நம்ம மண்காப்போம் இயக்கத்தில் வந்து ஒரு மார்க்கெட்டிங்னு ஒரு டீம் போட்டு அந்த சந்தை வாய்ப்பு உருவாக்கி கொடுக்கறதுக்காக நிறைய வேலைகள் வந்து பண்ணுறோம். ஒன்று நம்ம ஈஷாவே வந்து அவங்கள்ட்ட பர்ச்சேஸ் பண்ணி நம்ம அக்ஷயாவுக்கு, அதாவது அக்ஷயாங்கிறது ஈஷாவில் இருக்கக்கூடிய ஒரு கிச்சன், அந்த அக்ஷயாவுக்கு வந்து நம்ம வந்து பொருட்களை வந்து நம்ம அவங்கள்ட்ட வாங்குகிறோம். அது இல்லாமல் நிறைய தொடர்பு ஏற்படுத்தி விட்றோம். நம்மளோட ஃபேஸ்புக் பேஜில், சோசியல் மீடியாவில் எல்லாமே அவரை பற்றின ஒரு கவர் ஸ்டோரி எல்லாம் எடுத்து நம்ம வந்து போடுறோம். இது மூலமாக வந்து பெரிய அமைப்புகள், இப்போ வந்து எஸ்ஆர்எம் மாதிரியான ஒரு அமைப்புகள், அல்லது அப்போல்லா மாதிரியான ஒரு அமைப்புகள், அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 பேர் 20,000 பேருக்கு வந்து அவங்க கேன்டீனில் சாப்பாடு ஆகிட்டே இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க கூட எல்லாமே வந்து இயற்கை விவசாயிகளை வந்து நம்ம வந்து ஒருங்கிணைக்கிறோம். அப்படி பண்ணும்போது மொத்தமாக வந்து அந்த இவங்களுக்கு ஒரு ப்ரீமியம் ப்ரைஸில் வந்து அவங்க விவசாயிகள் வந்து கொடுக்க முடியுது. இந்த சந்தை வாய்ப்பை அந்த விதத்தில் வந்து நம்ம உருவாக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம். எப்போ வந்து ஒரு விவசாயி அவர் 100% இயற்கை முறையில் அவருடைய பொருளை தரமாக உருவாக்கி கொடுக்க ஆரம்பிக்கிறாரோ அவருக்கெல்லாம் சந்தை வாய்ப்பு பிரச்சனை வர்றதில்ல. துவக்க காலத்தில் அது உருவாக்கும் போது கொஞ்சம் சிரமப்படுவார். ஒன்ஸ் வந்து அவர் உருவாக்கிட்டாருன்னா அவரால் கொடுக்க முடியாதுங்கிற சூழ்நிலை தான் இருக்குது. அதாவது இது ஒரு சரியாக கால்குலேட் பண்ண முடியாது. எப்படின்னா, ஒரு சில டைமில் எப்படி நடக்கும் அப்படின்னா, ஒரு ரசாயனத்தில் பண்ணுறவர் வந்து அவருக்கு நேரடியாக ஒரு விவசாயி, இப்போ ஒரு வெண்டைக்கான்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நீங்கள் மார்க்கெட்டில் போய் அல்லது உங்கள் சூப்பர் மார்க்கெட்டில் சென்னையிலையோ அல்லது கோயம்புத்தூரில் இருக்கிற ஏதோ சூப்பர் மார்க்கெட்டில் 40 ரூபாய்க்கு வாங்குகிறோன்னு வச்சுக்கோங்க, கடையில் ரீட்டைலில் போய் வாங்குகிறோன்னா, இங்கே விவசாயிக்கு வந்து அவருக்கு வந்து ஒரு 15 ரூபா தான் கிடச்சிருக்கும். அவர் ஒரு கமிஷன் மண்டிக்கு ஒரு காசு ஒரு 10% 15% கொடுப்பாரு. அங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு போகும், அது இன்னொரு இடத்துக்கு போகும். அப்படியெல்லாம் வந்து அந்த கடைக்காரங்க ஒரு லாபம் வச்சு வரும்போது உங்களுக்கு 2 மடங்கு வந்து அந்த அமௌண்ட் வந்து அங்கே வந்துடுது. இதே ஒரு விவசாயிகிட்ட நேரடியாக அந்த கன்சியூமர் ஏதோ ஒரு விதத்தில் வாங்குறாருன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ 20 ரூபாயோ 25 ரூபாய்க்கு தான் வாங்குவார், அது 30 ரூபாய்க்கு வாங்குவாங்க. இப்போ வந்து விவசாயிக்கு வந்து நேரடியாக விற்கும்போது வருமானம் வரும், நேரடியாக வாங்கும்போது கன்சியூமருக்கு வந்து மார்க்கெட்டை விட கம்மியாக தான் இருக்கும் அல்லது மார்க்கெட் ரேட்டு தான் இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஒரு வித்தியாசம். ஒவ்வொரு இதுவும் இது இப்படி தான் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ அவங்க ஒரு விவசாயி எப்படி சந்தைப்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து அவருக்கு ஒரு நல்ல விலை கிடைக்கும். வெளியே சந்தையில் கொண்டு போடாது. 2 விஷயம், ஒன்று ரசாயன விவசாயம் இல்லாமல் இயற்கை விவசாயம் பண்ணுறாருனாலே அதுவே ஒரு மதிப்பு கூட்டுதல் தான். அவருக்குன்னு நேரடியாக ஒரு சந்தை வாய்ப்பு இருக்கும், அவர் விலையை நிர்ணயிச்சிக்க முடியும். இவர் வந்து மார்க்கெட்டு கூட போய் இது போய் கஷ்டப்பட தேவையில்லை. கன்சியூமரும் அதே மாதிரி அவர் ஏதோ ஒரு விதத்தில் வந்து நேரடியாக விவசாயிகிட்ட வாங்குறாங்க அப்படின்னா அவங்க என்ன சூப்பர் மார்க்கெட்டில் வாங்குறாங்களோ அதே ரேட்டுக்கு விவசாயிகிட்ட வாங்கிட முடியும், அல்லது அதிலிருந்து ஒரு 10-20% கம்மியாகவே விவசாயிகிட்ட நிச்சயமாக வாங்கிட முடியும். இது இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, சென்னை மாதிரி இருக்கிற பகுதிகள்லாம் ஒரு சில விவசாயிகளை தேர்ந்தெடுத்து பார்சலில் வாரத்துக்கு ஒரு 1 தடவையோ 2 தடவையோ வந்து வாங்கிக்கிறாங்க. அது வந்து கொரியர் சார்ஜ் மட்டும் கொஞ்சம் அதிகமாக அதை அவங்க பேர் பண்ணிக்குவாங்க. ஸோ விவசாயிகிட்ட நேரடியாக வாங்கும்போது நல்ல உணவு நமக்காக உற்பத்தி ஆகுது, அதை நம்ம வந்து அவர்கிட்ட நேரடியாக வாங்குகிறோன்னு சொல்லிட்டு அந்த போய் எடுக்கிறது பிடிக்கிறதுக்கு மட்டும் கொஞ்சம் அவங்க மெனக்கடுறதுக்கு தயாராக இருந்தாங்க அப்படின்னா அவங்க சூப்பர் மார்க்கெட்டில் ரசாயனத்தில் விளைஞ்ச பொருள் என்ன விலைக்கு வாங்குகிறாங்களோ, என்ன செலவாகுதோ அதே வந்து விவசாயிகிட்ட நேரடியாக வாங்க முடியும். இதே ஆர்கானிக் ஷாப்புக்கு போகிறாங்க அல்லது வேறு ஏதாவது இன்னொருத்தர் வர்ற மாதிரி பண்ணிட்டாலே இன்னும் கொஞ்சம் அது வந்து ஒரு 10-20% அதிகமாகும்னு வச்சுக்கலாம். ரசாயன விவசாய பொருட்களுக்கும் இயற்கை விவசாய பொருட்களுக்கும் அதே மெத்தடில் கடையில் போய் வாங்குறாங்கன்னா நிச்சயமாக வந்து ஒரு 20% அதிகமாக இருக்கும். அதுவும் ஒரு சில சிட்டிகளில் அந்த கடையோட அமைப்புகள்லாம் பொறுத்து ரொம்ப ரேராக கொஞ்சம் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 50% கூட அதிகம் வர வாய்ப்பு இருக்குது. ஆனால் பொதுவாக இவ்வளோ தான் இருக்கும், ஒரு 10-20% இருக்கும். நாங்கள் வந்து
ஒரு ஏக்கருக்கு குறைஞ்சபட்சம் 1,00,000 வந்து செலவெல்லாம் போக மிச்சமாகணுங்கிற இதில் இங்கே வேலை பார்த்துட்ருக்குறோம். ஆனால் பயிருக்கு பயிர் இது மாறுபடும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கீரை வந்து நீங்கள் கரெக்டாக உருவாக்கி எடுத்தீங்க அப்படின்னா அதுவே வந்து ஒரு ஒரு ஏக்கருக்கு 3 லட்ச ரூபாய்க்கு மேலே எடுக்க முடியும். இப்போ இந்த தக்காளி இருக்கு இல்லைங்களா, இப்போ தக்காளியில் இந்த ஊடு பயிர் இப்போ இந்த இது மட்டுமே வந்து இந்த முள்ளங்கி மட்டுமே வந்து 3 டன் வரும். ஸோ அது இல்லாமல் வந்து தக்காளி ஒன்ஸ் வந்து இந்த அளவுக்கு செழிப்பாவெல்லாம் காய்க்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா ஓரளவுக்கு அந்த சமயத்தில் ரேட்டு இருந்தது அப்படின்னா 4 லட்சம் 5 லட்சமெல்லாம் ஏக்கருக்கு எடுக்கிறவங்க இருக்கிறாங்க. நம்மளும் அந்த மாதிரியெல்லாம் எடுத்துருக்குறோம். ஸோ இது சூழ்நிலை பொறுத்து இருக்குது. ஆனால் ஆவரேஜாக சரியான முறையில் பண்ணோம் அப்படின்னா ஏக்கருக்கு குறைஞ்சபட்ச செலவுகள்லாம் போக ஒரு 1,00,000 ரூபா உறுதியாக வந்து நம்ம எடுக்க முடியும். விவசாயிகளை வந்து இயற்கை விவசாயத்துக்கு மாறணும். எதுக்கு அப்படின்னா இது ஒரு பேஷனுக்காக சொல்கிறது இல்லை. நமக்கு மண் தான் விவசாயத்துக்கு ஆதாரம். இப்போ இந்த மண்ணில் வந்து நம்ம பலவிதமான ரசாயனங்களும் கொண்டு கொட்டுறோம். நிச்சயம் மண்ணோட வளம் போயிட்டே இருக்குது. அந்த ரசாயன விவசாயிகளே வந்து சொல்கிறாங்க, ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மூட்டை யூரியா போட்ட இடத்துல இன்னைக்கு வந்து 4 மூட்டை போட வேண்டியது இருக்குது. ஈல்டு வந்து குறைஞ்சிட்டே இருக்குது, நோய் தன்மை அதிகமாகிட்டே இருக்குது, செலவு வந்து அதிகமாகிட்டே இருக்குன்னு சொல்கிறாங்க. இயற்கை விவசாயத்தில் நீங்கள் வந்து மண்ணை வளப்படுத்துகிற வரைக்கும் கொஞ்சம் அதிகமான வேலைகள் இருக்கும். மண் ஒரு டைம் வளம் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த வளம் கூடிகிட்டே இருக்கும், செலவு குறைஞ்சிட்டே இருக்கும். இன்றைக்கி நீங்கள் எந்த இயற்கை விவசாயத்திலும் ஒரு 3 வருஷத்துக்கு மேலே பண்ணிகிட்டு இருக்கிறவங்கள்ட்ட போய் பேசுனீங்கன்னா எனக்கு செலவு குறைஞ்சிருக்குன்னு தான் சொல்லுவாங்க. இப்போது விவசாயிகள் இயற்கை விவசாயத்துக்கு வரணும். இந்த மாதிரி அமைப்புகள் நிறைய பேர் வந்து இந்த பயிற்சிகள் வந்து அனுபவபூர்வமாக கொடுத்துட்ருக்காங்க. இந்த பயிற்சிகளை சரியான முறையில் எடுத்து இந்த இயற்கை விவசாயத்தை வந்து செய்ய ஆரம்பிக்கணும். சந்தை வாய்ப்பை அவங்களே உருவாக்கிக்கணும். ஆரம்பத்தில் மொத்தத்தையும் விற்க முடியாமல் இருக்கலாம், ஒரு 30% நேரடியாக விற்கணும், ஒரு 70% சந்தையில் போடணும். நம்மளுடைய பொருள் தரமாக இருந்தது அப்படின்னா 100% படிப்படியாக நீங்கள் வந்து நேரடியாக விற்க முடியும். அப்படி விற்கும்போது நிச்சயமாக நல்ல வருமானம் வந்து இயற்கை விவசாயத்தில் எடுக்க முடியும். சமூகத்தில் இன்றைக்கி ஒரு நல்ல உணவு கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்கள வந்து ரொம்ப மதிப்பாக பார்க்குறாங்க. அதனால் சமூகத்தில் ஒரு கௌரவமும் வரும். இப்போது ஒரு காலத்தில் வந்து விவசாயிகளுக்கு விவசாயம்னாலே ஒரு மதிப்பில்லாத ஒரு சூழ்நிலை அப்படிங்கிற பொண்ணெல்லாம் கொடுக்க மாட்டாங்கிற மாதிரியெல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் நம்ம எடுத்திருக்கிற தொழிலை வந்து நஞ்சில்லாத உணவு மக்களுக்கு வழங்குறதும் தரமான பொருட்களை நம்ம கொடுக்குறதும் நம்ம மண்ணை வளப்படுத்துகிற ஒரு முறையை நம்ம பண்ணிகிட்டு இருந்தோம்னா நிச்சயமாக இப்போ சமூகத்தில் அந்த மாதிரி விவசாயிகளுக்கு மதிப்பு வந்துட்டு இருக்குது. அதனால் சரியான ஒரு பயிற்சியோட ஒரு இதை வந்து நல்லபடியாக வந்து இயற்கை விவசாயத்தை அந்த தொழில்நுட்பங்களையெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கிட்டு பண்ணால் இதில் வந்து வெற்றி அடைய முடியும். அதுக்கு வழிகாட்டுறதுக்காக தான் இந்த மண்காப்பம் இயக்கம் வந்து இவ்வளோ வேலைகளை பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த மாதிரி ஒரு மாதிரி பண்ணை அமைச்சு பயிற்சிகளை எல்லாம் ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் நடத்தி இந்த பண்ணையிலையும் நடத்தி ஒவ்வொரு முன்னோடி விவசாயிகளையும் வந்து விவசாயிகள்கிட்ட தொடர்பு ஏற்படுத்தி என்ன சந்தேகனாலும் அவங்களுக்கு கேட்குற மாதிரி நம்ம பண்ணியிருக்கிறோம். நம்ம ஒரு ஹெல்ப்லைன்னும் வச்சுருக்குறோம். அந்த நம்பரில் கூப்பிட்டாங்கன்னா வித்தின் 24 ஹவர்ஸில் வந்து அவங்களுக்கு நம்ம பதில் சொல்லிடுறோம். ஒரு பூச்சி தாக்குதல் வந்துருச்சு, அல்லது இந்த பயிரை எப்படி பண்ணணும், இந்த விதை எங்கே கிடைக்கும், இந்த மாதிரி விவசாயம் சார்ந்து என்ன கேள்விகள் கேட்டாலும் அவங்களுக்கு 24 மணி நேரத்தில் வந்து நம்ம பதில் தர்றோம். அவங்கள வந்து தொடர்பு ஏற்படுத்தி கொடுக்குறோம். இந்த நோக்கம்லாம் எதுக்காக அப்படின்னா நம்ம தமிழ்நாடு, நம்ம இந்திய நாடு வந்து வெகு விரைவில் வந்து ஒரு தற்சார்பு விவசாய நாடாக ஆகணும். மக்கள் வந்து நஞ்சில்லாத உணவு சாப்பிடணும், விவசாயிகளோட பொருளாதாரம் வந்து உயரணும். அப்படிங்கிறதுக்காக இந்த பணிகள் எல்லாம் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நாம் நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பசுமை கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.